الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1439 ஜமாதுல் ஆஹிரா மாதம் 21ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் புஐஜான் அவர்கள் பாவங்களின் விபரீதம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்கள் படைத்தவனுக்கு வழிபட வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். இந்த அல்லாஹுக்கு அல்லாஹுடைய அடியார்கள் வழிபடுவதென்பது அவனுடைய கட்டளைகளை ஏற்று அதனை பின்பற்றுவதாகும். அதற்கு மாறு செய்வதென்பது அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணித்து நடப்பதென்பது அவன் கூறக்கூடிய விடயங்களை மறந்து அல்லது மறுத்து தூரமாகுவது அல்லது அதனை புறக்கணிப்பது என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். இந்த கெட்ட விடயங்களிலே மிகவும் கெட்டது என்னவென்றால், மார்க்கத்திலே இல்லாத புதிய விடயங்களை, நூதன செயல்களை உருவாக்குவது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வது, அல்லாஹால் தடுக்கப்பட்ட செயல்களை செய்வது, அதனை விட மிகவும் பெரிய சோதனைக்குரிய விடயம் என்னவென்றால், நமது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நம்மை அந்த மனோ இச்சைக்கு அடிமையாக ஆக்குவது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கின்ற விடயத்திலும், அல்லாஹ் தடுத்த விடயங்களை தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே என்று மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை பற்றி கூறக்கூடிய ஏராளமான வசனங்களில் இதுவும் ஒரு வசனமாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கு புத்தியை சன்மானமாக கொடுத்திருக்கின்றான். இந்த புத்தியின் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய எல்லா விடயங்களையும் சிந்தித்து நேரான வழியில் போக வேண்டும் என்பதற்காக புத்தியையும், அதனை பேசுவதற்காக, அதனை எடுத்து கூறுவதற்காக நாவன்மையும் தந்திருக்கின்றான். இது அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையாக இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக ஷரியா என்ற மார்க்கத்தையும் நமக்கு தந்து நமக்கு போதித்து கொண்டே இருக்கின்றான். இதுதான் உனது நேரான வழி, இந்த வழியிலே சென்றால் நீ சுவர்க்கத்தை அடையலாம் என்று மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தது மாத்திரமல்லாமல் அதற்கான விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு படித்து தந்திருக்கின்றான். மேலும் அந்த மக்களுக்கு போதனை செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்கப்படுத்துவதற்காக எத்தனையோ தூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேத நூல்களை கொடுத்து, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொடுத்து உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ வேத நூல்கள் இந்த சமூகம் சீர்திருந்த வேண்டும், அல்லாஹை ஓர்மைப்படுத்த வேண்டும், சுவர்க்கத்துக்குரிய சமுதாயமாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்கள், வேதங்கள், நாவன்மைகள், இது போன்ற பல கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, வகத்தரல் மௌத வல் ஹயாத்த, நமக்கு மரணம் என்று ஒன்றையும் வாழ்வு என்று ஒன்றையும் தந்திருப்பதே எதற்காகவென்றால், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த மரணமும் வாழ்வும் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதென்றால், உங்களில் நல்லமல்கள் யார் செய்து வருகின்றார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவனான அல்லாஹ் நம்மை படைத்து, மனிதனை படைத்து அவனுக்கு கட்டாயமாக வழிபடுவதன் மூலமாக படைத்தவனுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே போதித்துக் கொண்டே இருக்கின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற போது ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, எவன் ஒருவன் ஒரு அணுவளவேனும் ஒரு அணுவுடைய பெருமானம் அளவுக்கு நன்மைகள் செய்தாலும் அதனுடைய பிரதிபலனை அவன் கண்டுகொள்வான். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அதே நேரத்திலே ஒரு அணுவுடைய பெருமானம் கெட்டவைகள் தீங்குகளை செய்தாலும் அதற்குரிய கூலியையும் அவன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் உலகத்திலே பிறந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது உலகத்திலே நாங்கள் நல்லமல் செய்வதற்காக, மறுமையை தயார் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதே நேரத்தில் இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனை இடமாக இருக்கின்றன. பல துன்பங்கள், பல துயரங்கள் நமது ஈமானை, நமது இறை விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக நமது வாழ்விலே நடைபெறும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். அதே நேரத்தில் இந்த உலகம் என்பது நிரந்தரமாக அழிந்துவிடும் என்பதையும் அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது. குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்து போகக்கூடியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, மறுமை என்பது கேள்வி கணக்கு கேட்டு பிரதி உபகாரம் கூலி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றன. அங்கே மறுமையை அல்லாஹ் நிரந்தரமாக முடிவே இல்லாத ஒரு வாழ்வை மறுமையிலே வைத்திருக்கின்றான். உலகம் என்பது முடிவுறக்கூடியது, முற்றுப்புள்ளி உடையது, என்றோ ஒரு நாள் முடியத்தான் போகின்றது. எனவே இந்த சொற்பமான காலத்திலே சோதனைக்குட்படுகின்ற போது, துன்பத்துக்கு ஆளாகின்ற போது அவைகளை பூரணமான உறுதியான இறை விசுவாசத்துடன் அதனை எதிர்கொண்டு நிரந்தரமான சுவர்க்கத்துக்கு மறுமைக்காக நம்மை தயார் செய்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். இதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி வமன் அஸாஅ ஃபஅலைஹா, உலகத்திலே எவன் ஒரு மனிதன் நல்லுபகாரம் செய்கின்றானோ, நல்லமல்கள் செய்கின்றானோ அது அவனுக்கே உரியது. அதே நேரத்தில் யார் கெடுதிகள் செய்கின்றானோ, தீங்கு செய்கின்றானோ அதுவும் அவனுக்கே உரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நம்மின் மூலமாக ஏதாவது ஒரு நன்மையான விடயம் பிறருக்கு ஏற்படும் என்றால், பிறருக்கு உதவிகள் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால், அது நாம் நமக்காக மறுமைக்காக சேமித்து வைக்கக்கூடிய நன்மையான விடயங்கள் என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே பிறருக்கு நாம் தீங்கு செய்வது, பிறருக்கு துரோகம் செய்வது, பிறருடைய மனதை புண்படுத்துவது, இவைகளெல்லாம் கேடான விடயங்களாக இருக்கின்றன. அதுவும் நாளைய மறுமையிலே நமக்கு இடது பக்கத்திலே நமது நன்மை ஏட்டுக்கு புறம்பாக பாவத்தின் கனத்தன்மையை, பாரத்தை கூட்டுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே நமது வாழ்விலே நன்மைகளை தான் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டுமே அல்லாமல் ஒருபோதும் பாவமான கெட்ட விடயங்கள், துரோகங்களை விட்டும் நம்மை ஒட்டுமொத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து தனது வாழ்வை அமைத்து மறுமைக்காக பயணிக்கக்கூடிய அந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அந்த சுவர்க்கம் எவ்வாறானது என்றால், அந்த சுவர்க்கத்திலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நதிகளிலே அவர்கள் நிரந்தரமாக அந்த சுவர்க்கத்திலே இருப்பார்கள். அந்த சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகின்றான், ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த கண்களினாலும் பார்க்க முடியாத, எந்த காதுகளினாலும் கேட்க முடியாத, எந்த மனிதனுடைய உள்ளத்தினாலும் இவ்வாறு இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். யாருக்கென்றால் முத்தகீன்களான இறை விசுவாசிகளுக்கு. அதே நேரத்திலே இதனை புறக்கணித்து மறுத்து தான் நினைத்தவாறு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய காபீர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகின்றான், லா துபகி வலா ததர், அந்த நரகத்துக்குள்ளே வந்த மனிதர்களை விட்டு வைக்கவும் மாட்டாது, அதனை வாழ விடவும் மாட்டாது. எவ்வாறு என்று சொன்னால்,
அந்த உடல் உறுப்புகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்திலே வேதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அவனுடைய உடல்கள் நெருப்பினால் பொசுங்கிக் கொண்டே இருக்கும். மீண்டும் அவனுக்கு அந்த உடல் கொடுக்கப்படும், மீண்டும் வேதனைகள் கொடுத்து கொண்டே இருக்கப்படும். எனவே இவ்வாறாக அவனுக்கு வாழ்வும் இல்லை மரணமும் இல்லாத நிரந்தர வேதனையிலே இருக்கக்கூடிய அந்த நரகம்தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இவ்வாறு நரகத்திலே பொசுக்கப்பட்டு வேதனைகள் கொடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், லவ்வாஹத்துன் லில் பஷர், அந்த மனிதனுடைய உடல்களை எடுத்துக்கொண்டால் அதற்கு பின்னால் காரிருள், அதாவது இருள் எவ்வளவு கருப்பாக இருக்குமோ அதனை விட கருமையானதாக அவனுடைய உடல் அந்த நெருப்புக்கு பொசுக்கப்பட்டு அவ்வளவு கருப்பானதாக உடல் மாறிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அதே நேரத்திலே அந்த நரகத்திலே லா யதூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அவர்களுடைய மனங்கள் குளிரக்கூடிய எந்த குளிர்மையான விடயங்களையும் நரகத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று பானமாக அருந்தக்கூடிய எந்த பானங்களையும் நரகத்திலே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நரகத்திலே கிடைக்கக்கூடிய குடிபானங்கள் எவ்வாறென்றால் இல்ல ஹமீமன் வகஸ்ஸாகா, அந்த நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய குடிபானங்கள் ஹமீமா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், இந்த குடிபானம் எவ்வாறு என்று சொன்னால் அந்த பானங்கள் சூடேற்றப்பட்டு அதற்கு பின்னால் சூடு என்று உஷ்ணம் என்று ஒன்று கிடையாது என்ற அளவுக்கு அவ்வளவு உஷ்ணமேற்றப்பட்ட பானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். வகஸ்ஸாகா, மேலும் அவர்களுக்கு அந்த நரகவாதிகளுடைய அந்த உஷ்ணத்தின் காரணமாக உடலிலிருந்து வடியக்கூடிய வேர்வைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வேர்வைகளைத்தான் அவர்களுக்கு பானமாக போட்டப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு கூறுகின்றான், ஜஸாஅன் விஃபாகா, இவ்வாறான கடுமையான கொடுமையான நிலை தண்டனை எதற்காகவென்றால் அவர்கள் உலகத்திலே செய்த அவர்களுடைய படுபாதகமான செயல்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு கூலியாக பிரதி உபகாரமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற வேதனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த கொடுமையான நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலே தான் படைத்திருக்கிறான். மனோ இச்சைக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை, பல சந்தேகங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலை, இவ்வாறான ஒரு நிலையிலே மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஆசைக்கு கட்டுப்பட்டு உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும், உலகத்திலே நாம் விரும்பியவாறு வாழ வேண்டும் என்று பல சொல்லன்னா துயரங்களுக்கும் சோதனைகளுக்கும் உட்பட்ட நிலையிலே தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே அல்லாஹுடைய எதிரியும் மார்க்கத்தின் எதிரியும் நமது எதிரியுமான ஷைத்தான் நம்மை பாவத்திலே மூழ்கச் செய்வதற்காக, நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு, சுவர்க்கத்தை விட்டும் அப்புறப்படுத்துவதற்காக அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷைத்தான் எந்த அளவுக்கு என்றால் அவன் அயராது மூலம் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் மனிதர்களை அதிகமாக நரகத்துக்கு அனுப்புவதற்காக. அதே நேரத்திலே நமது மனோ இச்சைகளும் நமது மனங்களும் பாவங்கள் செய்வதற்குத்தான் இலகுவான முறையிலே நம்மை தூண்டக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கின்றன. அதே நேரத்திலே நமது உடல் உறுப்புகள் இதற்கு எதிராக நாளை மறுமையிலே நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த நேரம் வருவதற்கு முன்னால் நமது உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷைத்தானை பொறுத்தவரையிலே அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அல்லாஹ்விடத்திலே அவன் சபதம் எடுத்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து அல்லாஹ் சபதம் எடுத்திருக்கிறான். எவ்வாறு என்று சொன்னால் ஃபபிஇஸ்ஸதிக, ஷைத்தான் அல்லாஹ்வை புகழ்ந்து கூறுகின்றான், உனது அருளால், உனது கருணையால், உனது அந்தஸ்தால், உனது மகிமையால் லஉவியன்னஹும் அஜ்மஈன், அந்த மனிதர்களை நான் வழிகெடுப்பேன், நரகத்துக்குரியவர்களாக மாற்றுவேன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து ஷைத்தான் சபதம் எடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய ஓரிரை கொள்கையுடையவர்களை அவனால் வழிகெடுக்க முடியாது என்பதையும் ஷைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் எந்த அளவுக்கு என்று சொன்னால்
பாவத்தின் பக்கம் போவதற்கான பல சந்தர்ப்பங்களை, இலகுத்தன்மைகளையும் ஆசைகளையும் இந்த மனதுக்கு, இந்த உள்ளத்துக்கு ஏற்பாட்டு விடும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகின்றான். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸூ, மனித மனங்கள் எல்லாம் பாவத்தின் பக்கம்தான் அவனை ஏவிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மனித உடல் உறுப்புகளை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, நாளை மறுமையிலே அவர்களுடைய நாவுகள், அவர்களுடைய கைகள் எல்லாம் பிமா கானூ யஅமலூன், அந்த மனிதன் செய்த தவறுகளை, அந்த மனிதன் செய்த பாவங்களை அவனுக்கு எதிராக அவனுடைய நாவு, அவனுடைய கரங்கள், அவனுடைய கால்கள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் தனது உடல் உறுப்புகள் தனக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற வேளையிலே அந்த உடல் உறுப்புகளை பார்த்து கேட்பான், நீ எதற்காக எனக்கு எதிராக சாட்சி கூறுகின்றாய் என்று கூறிய போது அந்த உடல் உறுப்புகள், நமது நாவு பேசும், நமது கைகள் பேசும், நமது கால்கள் பேசும். ஃபகாலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எந்த ஒரு ரப், எந்த ஒரு நாயன் மொழிகக்கூடிய பேசக்கூடிய தன்மையை கொடுத்தானோ அதே அல்லாஹ் எங்களுக்கு பேசும் ஆற்றலை இப்போது தந்திருக்கின்றான் என்று கூறி, வஹுவ ஹலககும் அவ்வல மர்ரா, அவன்தான் உங்களை படைத்தான், அந்த அல்லாஹ் எங்களுக்கு பேசக்கூடிய சக்தியை கால்களுக்கு, கைகளுக்கு, உடல் உறுப்புகளுக்கு வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நமது உடல் உறுப்புகளுக்கு தெரியாமல் மறைத்து செய்கின்றோம், அவைகளுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கின்றோம். ஆனால் நாளை மறுமையிலே நமது நாவுகளுக்கு பூட்டு போடப்படும், நம்மால் ஒன்றும் பேச முடியாது. அந்த நேரத்திலே நமது உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக ஒவ்வொன்றாக சாட்சி கூறும் போது அங்கே நாம் தலை குனிய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தவரையிலே தொடர்ந்தும் பாவத்திலே நிலைத்திருப்பதற்கு நம்மை போதித்துக் கொண்டே இருப்பான். நமது மனமும் பாவத்திலே வெறுக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட விடயங்களே போவதற்கு நம்மை ஆர்வமூட்டிக் கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே நமது உடல் உறுப்புகள் அனைத்தையும் பதிவு செய்து வைக்கின்றன என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே இவ்வாறான நிலையிலே இருக்கக்கூடிய நாம், இவைகளிலே புத்திசாலியாக நடக்கக்கூடிய மனிதன் யார் என்றால், அந்த காலத்தை, அந்த நேரத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை நல்ல முறையிலே பயன்படுத்தி தனது ஆத்மாவை கட்டுப்படுத்தி பாவத்தை விட்டும் கடிவாளமிட்டு பாவத்தை விட்டும் அவனை கட்டுப்படுத்தி தன்னை தூய்மையா ஆக்கிக் கொள்ளக்கூடிய மனிதன் தான் உண்மையான புத்திசாலியாக இருப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான பாவங்கள் நமது வாழ்விலே நடந்து கொண்டே இருக்கும். இது நமக்கும், நமது சமூகத்துக்கும், குடும்பத்துக்கும், இந்த உலகத்துக்கும் ஒரு பாதகமான விடயம் என்பதை நாம் புரிந்து இந்த பாவத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய பாவத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவதோடு அல்லாஹ்வுடைய வேதனைக்கு, தண்டனைக்கு உட்பட்டவர்களாக நம்மை நாமே ஆக்கிக் கொள்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அது மாத்திரமல்ல, உலகத்திலே துயரங்கள், நமக்கு சோதனைகள் வருவதற்கு நாம் செய்த பாவங்களும் ஒரு அடிப்படை காரணம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக கூறும்போது கூறுகின்றான். ஒரு கிராமவாசிகளை பற்றி கூறுகின்ற போது, அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடையவும் தனது ரசூலுடைய போதனைகளுக்கும் மாறு செய்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நபியுடைய போதனைகளை புறக்கணித்ததின் காரணமாக நாம் கடுமையாக அவர்களை தண்டித்து விடுவோம், அவர்களை கடுமையாக பிடித்து விடுவோம் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொடுப்போம், வேதனை செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு கூறுகின்றான். இந்த ஊர் மக்களுக்கு எதனால் வேதனை வந்ததென்றால், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்ததன் காரணமாக, மார்க்கத்தை விட்டொதுக்கியதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டித்து அவர்களுக்கு கடுமையான வேதனை செய்யக்கூடிய நரகத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். எனவே ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சமகாலத்திலே வாழக்கூடிய இந்த காலத்திலே முஸ்லிம்களுக்கு எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், எதிரிகளால் பல சொல்லன்னா துன்பங்கள் எல்லாம்
ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, மழை இல்லாமல் பூமி எல்லாம் வறண்டு போய் மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். சொல்லொண்ணாத பல நோய்கள், வகை வகையான நோய்கள் எல்லாம் மனிதர்களுக்கு வருகின்றது. இவைகள் எல்லாம் எதன் காரணமாக வென்றால், மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொண்ட பாவத்தின் காரணமாக, படைத்தவனுக்கு செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் இவ்வாறான சோதனைகளை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல உதாரணங்களை அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான உதாரணங்களை நாம் எதற்காக படிக்க வேண்டும் என்றால், இந்த உதாரணத்தை படித்து நாம் படிப்பினை பெற்று நம்மை திருத்திக் கொள்வதற்காகத்தான் இது போன்ற உதாரணங்களை நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஒரு கிராமத்தை பற்றி கூறுகின்ற போது, அந்த கிராமத்து மக்கள் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா, இறை விசுவாசிகளாக மூமினாக இருந்தார்கள். இந்த மக்கள் அபயமற்றவர்களாக சந்தோஷமாக அந்த ஊரிலே வாழ்ந்து வந்தார்கள். யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான், அவர்களுக்கு தேவையான பல வகையான உணவு வகைகள் எல்லாம் பல பாகங்களிலிருந்தும் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துவிடும். மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹ் வழங்கிய அந்த அருள் கொடைகளை புறக்கணித்து, அந்த அருள்களை மறந்து அல்லாஹுக்கு துரோகம் செய்த போது அவர்களுக்கு பசி என்ற ஒரு சோதனையை கொடுத்தான். வல் ஹவுஃப், பயம் என்ற சோதனையை கொடுத்தான். பிமா கானூ யஸ்னஊன், அவர்கள் செய்த துரோகத்தின் காரணமாக, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக நிம்மதியாக உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக பாதுகாப்பான சூழலிலே இருந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை மறந்த போது அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான் என்பதாக இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான பாவங்களின் மூலமாக நாம் உலகத்திலே பல சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளாகுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே இந்த பாவங்கள் இன்னும் பெரியதாக, மகிமை மிக்கதாக மாறிவிடும். எப்போதென்றால், இந்த பாவங்களை நாம் சர்வசாதாரணமாக நாம் பாவத்தை விரும்பி செய்வதற்கு, அதாவது நாம் ஒரு இக்கட்டான நிலையிலே பாவம் செய்வதை விட்டுவிட்டு நானாக விரும்பி அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் என்றால், ரகசியமாக செய்யக்கூடிய பாவம் பகிரங்கமாக விரும்பி செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிகவும் பாரதூரமானதாகத்தான் இது கருதப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபியுடைய சமுதாயத்தினர்கள் அனைவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கப்படும். இல்லல் முஜாஹிரூன், இந்த பாவங்களை பகிரங்கமாக விரும்பி மக்களுக்கு மத்தியிலே சந்தைப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ரகசியமாக செய்யக்கூடிய பாவத்தை நாம் விரும்பி மக்கள் மன்றத்திலே சந்தைப்படுத்துவோம் என்றால் அது மிகவும் பாரதூரமான விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு பாவங்கள் பகிரங்கமாக சர்வசாதாரணமாக அனைவர்களும் பார்க்கக்கூடிய முறையிலே நடைபெறும் என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அற்பமாக கணிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அங்கே கணக்கெடுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய சட்டவாக்கங்களுக்கு எதிராகத்தான் பகிரங்கமாக விருப்பத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய பாவங்கள் சாட்சியாக இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் பாவத்தை செய்வதற்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு வழியாகவும் இந்த பகிரங்கமாக நிறைவேற்றக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் காரணமாக அவர்களும் பாவத்தில் வழிகேட்டில் விழுந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பாவமா என்று ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலையை மக்களுக்கு மத்தியிலே, சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்பட்டுவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவங்கள் பகிரங்கமாக நடக்கும் என்றால், இந்த பாவங்கள் பகிரங்கமாக நடக்கின்ற போது இது சர்வசாதாரணம் என்ற ஒரு நிலை மக்களுக்கு மத்தியிலே வந்துவிடும் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணித்ததாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான போராடக்கூடிய ஒரு நிலையாக இது மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே யார் இவ்வாறான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை அஞ்சி, இந்த பாவங்களை விட்டும் தூரமாகி தௌபா செய்து
அவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் தொடராக நாம் பாவத்திலே இருப்பதென்பது, தொடராக பாவம் செய்து கொண்டே இருப்பதென்பது, அந்த பாவத்தின் மூலமாக சந்தோஷம் அடையலாம், மகிழ்ச்சி அடையலாம், இன்பம் அடையலாம். ஆனால் இதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, இதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனையை விட்டு பாவத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் ஏமாந்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் சிறிய சிறிய பாவங்கள் தொடராக பாவத்திலே இருக்கின்ற போது இதன் காரணமாக அந்த மனிதன் இது சாதாரண பாவம் தானே என்று பாவத்திலே மூழ்கி பாவத்தை செய்து பெரிய பாவங்கள் வருகின்ற போதும் கூட அது அவனுக்கு அற்பமானதாக கருதி அவனை மறந்து அவனை ஏமாற்றத்திலே விழுந்து படுபாதாளத்திலே வீழ்த்திவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு அற்பமான பாவத்தை எச்சரிக்கை செய்கின்றேன், சிறிய சிறிய பாவங்கள் என்று கூறக்கூடியதை எச்சரிக்கை செய்கின்றேன். ஏனென்றால் மனிதர்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் அது மலை போன்று ஒன்று கூடி அவனை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே சிறிய சிறிய பாவங்கள் ஒன்று சேர்ந்து நம்மை நரகத்திலே இட்டு செல்லும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும் போது கூறுகின்றான். நாளை ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய எல்லா விதமான விடயங்களையும் அவனது கைகளிலே கொடுக்கப்படும். அந்த நேரத்திலே மனிதன் கூறுவான், யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன கேடு நடந்து விட்டது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன், அங்கே அற்பமான சிறியவைகளையோ பெரியவைகளையோ ஒன்றையும் விட்டு விடாமல் எழுதி இருக்கின்றதே, இல்லா அஹ்ஸாஹா, ஒவ்வொரு விடயங்களும் அங்கே பதியப்பட்டு பாதுகாப்பாக அந்த ஏடுகள் நம்மிடத்திலே கொடுக்கப்படும். அந்த நேரத்திலே மனிதன் வவஜது மா அமிலு ஹாதிரா, ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்தவைகளை அவன் கண்முள்ளான் கண்டுகொள்வான். அந்த நேரத்திலே வலா யظلم ربك احدا, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அவரவர்கள் செய்த பாவங்களை அவர்களுடைய கண்முன்னே காண்பிக்கப்படும். அந்த நேரத்திலே கஷ்டப்படுவதன் மூலமாக, கை செய்தப்படுவதன் மூலமாக, கவலைப்படுவதன் மூலமாக எந்த பிரயோஜனத்தை நாம் அடைந்து கொள்ள மாட்டோம். எனவே சிறிய சிறிய பாவங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வதோடு பெரிய பாவங்களின் பக்கம் நாம் தலை வைத்தும் தூங்கக்கூடாது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் பாவங்களுடைய இந்த விபரீதங்கள் இன்னும் கொடுமையானதாக பாரதூனமானதாக எப்போது மாறும் என்றால், பாவத்தை மனிதர்கள் நன்மை என்று அங்கீகரித்து விடுவார்கள் என்றால், நாம் பாவம் என்று தெரிந்த ஒரு விடயத்தை இது நன்மை என்று சந்தையிலே அரங்கேற்றப்படும் என்றால் அது மிகவும் பாரமானதாகும். நன்மை என்று சொல்லக்கூடிய விடயங்கள் பாவமாகவும், பாவம் என்ற விடயங்கள் நன்மையாகவும், தடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் ஏவப்படக்கூடியதாகவும், ஏவப்பட வேண்டிய விடயங்கள் தடுக்கப்படக்கூடியதாகவும் மாறும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு படுமோசமான ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு பனூ இஸ்ரவேலர்கள் ஈசா நபியுடைய சமுதாயத்தினர்கள் அல்லாஹ் தண்டித்தானோ அதே போன்று இந்த சமூகத்தையும் அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் ஒரு மனிதன் பாவங்கள் தடுக்கப்பட வேண்டிய விடயம் கண்முன்னால் காட்டப்பட்டு அதனை தடுக்கவில்லையோ, பாவமான விடயங்கள் கண்முன்னே அரங்கேற்றப்பட்டு இவைகளை தடுப்பதற்கான முறைகள் அங்கே முயற்சி செய்யப்படவில்லையோ, பாவங்கள் தண்டனைகள் என்பது அனைவர்களுக்கும் தண்டனை வரும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதென்பது இந்த நபியுடைய சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்பமான மகிமையான முக்கியமான விடயமாக இருக்கின்றன. எனவே பாவங்கள் நடைபெறுகின்ற போது இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்றால் அந்த சமூகத்தை விட்டு பாவங்கள் அப்புறப்படுத்தப்படும். அல்லாஹ்வுடைய தண்டனைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவார்கள். ஷைத்தானுடைய துயரத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், உங்களில் ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கட்டும் என்று கூறிவிட்டு கூறுகின்றான், வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நன்மையை ஏவி
தீமையை தடுக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மையை நாம் ஏவுகின்ற போதும் நல்ல முறையிலே ஏவ வேண்டும். அதே நேரத்திலே பாவத்தை தடுக்கின்ற போதும் நல்ல முறையிலே அதனை தடுக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறி தந்திருக்கின்றார்கள். எவர் ஒரு மனிதன் தடுக்கப்பட வேண்டிய விடயத்தை காண்கின்றார்களோ அவர்கள் கைகளால் தடுக்கட்டும். அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் அவர்களது நாவுகளால் தடுக்கட்டும். அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் தனது மனதினால் அதனை வெறுத்தொதுக்கட்டும் என்று ஈமானுடைய கடைசி நிலையை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே பாவத்தை காண்கின்ற போது யாருக்கு சக்தி இருக்கின்றதோ கைகளால் தடுக்க வேண்டும். அதற்கு முடியாதவர்கள் வாயால் அதனை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு முடியவில்லை என்றால் மூணாவது நிலையை விட்டும் ஒரு இறை விசுவாசி படியிறங்க முடியாது. இதுதான் வதாலிக அதாஃபுல் ஈமான். ஈமானிலே கடைசி தரத்திலே இருக்கக்கூடியதுதான் பாவத்தை மனதால் வெறுப்பது, மனதால் ஒதுங்குவது. எனவே இந்த நிலையை விட்டும் யாரும் ஓரமாக முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களது வீட்டை பற்றி நீங்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும். உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் பாவத்திலே மூழ்கி விடாமல், பாவத்திலே சென்று விடாமல் அவர்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கின்றீர்கள். எனவே அல்லாஹுக்கு பயந்து உங்களது பெண்களை கண்காணியுங்கள். உங்களது குழந்தைகளுடைய விடயத்திலே அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுங்கள். அல்லாஹுடைய தடுக்கப்பட்ட விடயங்களை படித்துக் கொடுங்கள். அவர்களை நல்ல பண்புகளுடன் வளர்த்து வாருங்கள். நாளை மறுமையிலே ஒவ்வொருவரிடத்திலும் கேள்வி கணக்கு இருக்கின்றது. நீங்கள் முறையாக வளர்த்தால் உங்களுக்கு சாதகமாகவும், முறைகேடாக வளர்க்கப்பட்டால் உங்களுக்கு எதிராக அவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய நிலை வரும். அந்த நேரத்திலே கை செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது கூறுகின்றான். ஒவ்வொரு குற்றவாளிகளும் தனது பொறுப்பிலே பொடுபோக்காக இருந்தவர்களும் நாளை மறுமையிலே தனக்கு வரக்கூடிய வேதனையை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக எவ்வாறு நினைப்பார்கள் என்றால், தனது மக்களை பறிகொடுத்து, தனது மனைவியை அதற்கு பகரமாக கொடுத்து, சகோதரர்களை கொடுத்து, அண்டி பழகிய உறவினர்களை கொடுத்து, அனைவர்களையும் கொடுத்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அந்த குற்றவாளிகள் நினைப்பார்கள். ஆனால் அங்கே யாரும் பாதுகாப்பு பெற மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இக்கட்டான நிலை வருவதற்கு முன்னால் உலகிலே நம்மையும் நமது குடும்பத்தினர்களையும் நமக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களையும் பாவத்தை விட்டும் வழிகேட்டை விட்டும் நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹுடைய கட்டளைக்கு துரோகம் செய்வது, நபியுடைய போதனைக்கு துரோகம் செய்வது, அமானிதத்துக்கு துரோகம் செய்வது, இவைகள் எல்லாம் பெரும் பாவங்களாக இருக்கின்றன. இவைகளை நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவன் ஒரு மனிதன் இந்த பொடுபோக்காக இந்த பொறுப்பு வாய்ந்த விடயங்களிலே யார் சதிமோசம் செய்கின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, இந்த பொறுப்பிலே சதிமோசம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே இவ்வாறான துன்பகரமான சோதனைக்கிடமான நிலையிலே இருந்து பொறுமையாக இருந்து தன்னையும் தனது குடும்பத்தையும் சீரான முறையிலே வளர்த்து மார்க்கத்தை போதித்து ஈமானை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து விட்டு செல்வார்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் மூலமாக நாளை மறுமையிலே மண்ணறையிலே இருக்கின்ற போது பல நன்மைகள் நமது மண்ணறைக்கு ஈட்டி தரக்கூடிய பல சந்தர்ப்பங்களை இந்த மனிதர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. 3 விடயங்கள் மரணித்ததற்கு பின்னால் தொடராக வரக்கூடிய விடயங்கள். முதலாவது அவன் சதகத்துல் ஜாரியா, இரண்டாவது பயனுள்ள அறிவு, மூன்றாவது சாலிஹான குழந்தைகள். முறையாக வளர்த்து விட்டு செல்வோம் என்றால் அந்த குழந்தைகள் மூலமாக மண்ணறையிலே மகிழ்ச்சி பெறக்கூடிய, மண்ணறையிலே வேதனை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே நாம் பாவத்திலே விழுந்து விடக்கூடிய பல ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே நமது தொலைத்தொடர்பு சாதனங்களை எடுத்துக்கொண்டால், நமது மொபைல் போன்களை எடுத்துக்கொண்டால் அல்லது தொலைக்காட்சிகளை எடுத்துக்கொண்டால் பாவத்திலே மூழ்குவதற்கு, நாம் தொடராக நமது நல்ல பண்புகளை இழப்பதற்கான பல சந்தர்ப்பங்களை துரோகிகள், இஸ்லாமிய எதிரிகள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாகத்தான் நேற்று நாம் பாவம் என்று கருதிய விடயங்கள் இன்று நன்மை என்று போற்றப்படுகின்றது. நேற்று நாம் பாவம் நன்மை என்று கருதிய விடயங்கள்
இந்த பாவம் என்று சர்வசாதாரணமாக தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக வலைத்தளங்களூடாக நமக்கு ஊட்டப்பட்டு ஒரு இக்கட்டான சோதனைக்குள்ளானவர்களாக நாம் ஆகியிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிந்து, யா அல்லாஹ், நாங்கள் சோதனைக்குரிய ஒரு இக்கட்டான காலத்திலே இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு உண்மையை உண்மையாக காட்டி அதனை பின்பற்றுவதற்கும் பாவத்தை பாவமாக காட்டி அதில் தவிர்த்து கொள்வதற்கும் யா அல்லாஹ் நீ உதவி புரிவாயா என்று அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாவம் என்பது மிகவும் பாரதூரமானது. இந்த பாவத்தின் மூலமாக பாவம் செய்யக்கூடிய மனிதன், அதே போன்று அவனுடைய குடும்பத்தினர்கள், அவனது சமுதாயத்தினர்கள் அனைவர்களும் படுபாதாளத்திலே விழுவதற்கான ஒரு காரணியாகத்தான் இந்த பாவங்கள் பகிரங்கமாக சந்தைப்படுத்தக்கூடிய விடயம் இருக்கின்றன. எனவே எல்லா விதமான பாவங்களையும், சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், ரகசியமாக செய்யக்கூடிய, பகிரங்கமாக செய்யக்கூடிய அனைத்து பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.